ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாவேக்கா அங்க வந்து 10ல இருந்து 12 இடங்கள், பிற கட்சிகள் வந்து 0 to 6 அப்படின்னு இருக்கு. ரிபப்ளிக்கோட டேட்டாவும் இப்ப வந்திருக்கு. 125 முதல் 145 இடங்கள்ல திமுக கூட்டணி வெல்லும் அப்படின்றது அவங்களோட கணிப்பு. அதிமுக பிளஸ் வந்து 65 முதல் 85 இடங்கள். தமிழக வெற்றி கழகம் 16ல இருந்து 26 இடங்கள் கொடுத்திருக்காங்க. பிற கட்சிகள் 1ல இருந்து 6. பிற கொடுக்காம இருந்தா அது கிரெடிபிலிட்டி கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இல்ல எல்லாருமே கொடுக்கும்போது அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறதா நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்த்தது இல்ல. இந்த நம்பர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா நீங்க எடுத்த உடனே கீழே போய் பாத்தீங்கன்னா இந்த தாவேக்காவுக்கும் பிறவுக்கும் கொடுத்திருக்கிறத வச்சு அந்த ஓட் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஜெனரலா பார்க்கும்போது ஒருவேளை இந்த சைட்ல வரும்போது ஓகே என்டிடிவியும் மேட்ரிஸும் கிட்டத்தட்ட இது சொல்றாங்களா, ஆனா அவ்வளோ பின்னாடி அதிமுக போயிடுமா, இருந்தாலுமே மேட்ரிஸ் ஓரளவுக்கு க்ளோஸா இருக்கா அப்படிதான் நினைக்க தோணும். காரணம் என்னன்னாக்கா இப்போ இந்த பக்கமும் எனக்கு கிரெடிபிலிட்டி நம்ம வரும்போது ஒன்று கரெக்டா இருக்கலாம், மற்ற 2 டில்ட் ஆகலாம். ஆனா அப்படி இருந்தா கூட அவங்க சொல்றதை வச்சு நம்மளுடைய கணிப்புங்கிறதுக்காக நான் சொல்றேன். இது முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இன்னொரு 4 கருத்து கணிப்புகள் அடுத்தது நமக்கு வரும். இப்போ டைம்ஸ் மற்ற இவங்க எல்லாமும் அதே மாதிரி அவங்களுடைய தரப்புல இருந்து வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ என்டிடிவினாங்க, என்டிடி பண்ண போறதில்ல. இப்போ அவங்க வந்து அந்த ஏஜென்சியை வச்சு தான் அவங்க பண்றாங்க. ஒருத்தரும் ஒரு ஏஜென்சியை வச்சு பண்றாங்க. இப்போ அவங்களோட இப்போ பிரபாகர் சொன்ன மாதிரி அந்தந்த ஏஜென்சி அவங்களோட கிரெடிபிலிட்டியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா 2 வாட்டிக்கு தொடர்ந்து தப்பா சொன்னாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அடுத்த கிரெடிபிலிட்டி இருக்காதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இருந்தாலும் கூட இந்த ஓட் அப்படிங்கிறது வந்து 1% இப்படி எப்படி போனா கூட ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பல நேரங்கள்ல நம்ம வந்து 30% தொகுதியில வந்து உங்களுக்கு 1000-2000 ஓட்டுகள் டிசைட் பண்ற less than 5000 ஓட்ஸ் அது டிசைட் பண்றது கூட பாசிபிலிட்டி இருக்கும்போது அது எப்படி பிளே பண்ணிருக்கு. இன்னொன்னு யங்ஸ்டர்ஸ் நீங்க சொன்னீங்க வெளிப்படையா வந்து பேசியிருக்காங்க. ஆனா பெண்கள்லயே நீங்க வந்து பல செக்மெண்ட் பார்க்கலாம். ஒன்னு வந்து வயது சார்ந்த செக்மெண்ட், இன்னொன்னு வேலைக்கு போறவங்க இல்லைன்னா குடும்ப தலைவியாக வீட்டில் இருப்பவர்கள், இந்த மாதிரியாக செக்மெண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துல இருந்தும் எப்படி அந்த ஷிஃப்ட் ஆகுது, அந்த ஓட்டோட தாக்கம். இப்போ குடும்ப தலைவிகள் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான சான்ஸ் என்னன்னா விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வெளியில வேலைக்கு போறவங்க அவங்களோட மைண்ட் செட்டு, அதே மாதிரி இந்த உதவித்தொகை எல்லாம் வந்து நிச்சயமா திமுகக்கான ஒரு பெரிய எட்ஜ் இருந்தது. ஆனா அதையும் தாண்டி அதுவும் எரோட் ஆகிறதுக்கான இப்ப டிவிக்கு போறதுக்கான பல இடங்கள் அதுக்கு சிக்னிபிகண்டா போச்சா எவ்வளவு போச்சுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி தான். ஆனா அவங்க வந்து எக்ஸ்பெக்டட் என்னன்னா ஒரு 18%, அதுக்கு மேல 20% தாண்டி போகும்போது 22-23 கிராஸ் ஆகும் போதுதான் அது வந்து எவ்வளவு சீட்டா கன்வெர்ட் ஆகுது. இது வரைக்கும் ஈவன் 10% கூட இருந்தா கூட நம்ம சொல்லிடலாம் மேபி 1 or 2 சீட்ஸ் வரை என்ன விஜய் வந்து நின்று இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவரோட இதுல வந்து தொகுதியில வேலை பார்த்துருக்காரு. ஆனா மற்ற சீட்டுகள்லாம் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த ஓட் பர்சன்டேஜ் தான் கிளியரா டிக்டேட் பண்ணுங்கிறது தான் பாயிண்ட். இல்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 4 அனாலிசிஸ்ல எது க்ளோஸ் டு ரியாலிட்டிக்கு க்ளோஸா இருக்கு, இதுதான் சாத்தியம், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எதை சொல்லலாம்? இப்போ சத்திக்கு வந்திருக்கிறதுல மேட்ரிக்ஸ் தான் லோவஸ்ட் 2 இதுக்கும் காட்டுது, தாவேக்காக்கும் பிறவுக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல வேணா சொல்லலாம். அது வந்து கொஸ்டினபிள். இப்போ திமுக இதுல சொல்லும் போது அதை நம்ம வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த மெயினான வாக்கு சதவீதத்தை தாவேக்காக்கு போன வாக்கு எங்கிருந்து போனது. இப்போ புதிதாக வந்தவர்கள் இளைஞர்கள்ங்கிறது ஒரு செக்மெண்ட். 2வது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரண்டல்டு ஓட்டர்ஸ், போன முறை வாக்கு போடாம கூட இருந்திருப்பாங்க, அவங்க ஒரு மாற்று இல்லாததுனால அது போட்டிருப்பாங்கிறது ஒரு பாயிண்ட். இது போக இளைஞர்கள் இன்ஃப்ளூயன்ஸ்டு வாக்கு, பெண்களுடைய வாக்கு, இந்த மாதிரியாக இதுல எந்தெந்த பக்கத்துல இருந்து போயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணுங்கிறத முக்கியமான அனாலிசிஸ். ஆனா ஒரு யூத்னு பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லணும், யூத்துங்கிறது பெரிய அட்வான்டேஜா அதிமுகவுக்கு இல்ல. இந்த வாட்டி ஓப்பனா சொல்லணும்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரையே பாருங்களேன், 30 வயசு குறைஞ்சது உங்களுக்கு யாரும் கண்ணில் தென்னே பட மாட்டாங்க, அவ்வளவுதான், அப்படிதான் இருந்தது. ஆனால் அது வந்து பெரிய அட்வான்டேஜ் யாருக்கு இருந்தா திமுக, அதன் கூட்டணி கட்சிகள். ஆனா அது ஃபுல்லா எங்க எரோடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாவேக்கா பக்கம் எரோடா இருக்குங்கிறது ஒண்ணு. ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு, அப்போ அது அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு, அதுல வந்து எல்லாமே தாவேக்கா கன்சிடரபிள் போர்ஷன் தாவேக்காவுக்கு போயிருக்கும், கன்சிடரபிள். ஆனா மொத்தமா போயிருக்காங்கிறது கிடையாது. அது எவ்வளவு போயிருக்கு, இது எல்லாமே வச்சுதான் நமக்கு வந்து அடுத்தகமா நம்ம வந்து கிளியரா சொல்ல முடியுங்கிறதான் விஷயம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.